Hello friends, I am Kannan Sridharan. So இன்னைக்கு காமனாக நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையெல்லாம் ஒரு பாக்ஸில் போடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம 4ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ், செகண்ட் ஒன் கெரியர் அண்ட் ஃபைனான்ஸ் இஷ்யூஸ், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஃபோர்த் ஒன் வந்து சொசைட்டி இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம 4ஆக கிளாஸிஃபை பண்ணி நமக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் போட்ட மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி விவேகானந்தர் எழுதிய 4 யோகாஸ், இந்த 4 யோகாஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் இல்லாட்டி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரியா யோகா. ஓகே, இந்த கிரியா யோகா அப்படிங்கிறத மெடிடேஷன் அப்புறம் பிராணாயாமா இப்படிலாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, டெய்லி நம்ம வந்து ஒரு 30 நிமிஷம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது இது வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை யோகா பண்ணுறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு எக்ஸசைஸை நம்ம வந்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், உடம்பை குறைக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கிரியா யோகா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் பண்ணலாம். ஓகே, இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மைண்டும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு 50% வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம், ஹெல்த் ஓரியன்ட் அண்ட் பர்சனலான இஷ்யூஸ். ஓகே, ரெண்டாவது கர்ம யோகா. இந்த கர்ம யோகாவை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே அக்கௌண்ட் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் பண்ணுற நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. இன்னொன்று உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கண்டிப்பாக நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்காம நான் இந்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறதையே என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ பண்ணேன், எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எவ்வளோ பண்ணேன், இந்த ஃபங்க்ஷன் நான் போய் அட்டன் பண்ணால் அவங்க வந்து அட்டன் பண்ண மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் வைக்காமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காமல் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் த ரிசல்ட் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இதுதான் வந்து கர்ம யோகான்னு சொல்லலாம். ஸோ இது பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி கம்மி பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட ஹாப்பினஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஃபேமிலி அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பாக்ஸ்லேருந்து ஒரு 50% இஷ்யூஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். மூணாவது என்ன யோகம்னு பார்த்தீங்கன்னா ஞான யோகம். ஸோ இந்த ஞான யோகம் நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எவர் லேர்னிங். அதாவது நம்ம லேர்னிங் வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாதுங்க. ஸோ லேர்னிங் அப்படின்னா நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன் அது விஷயமாக தான் லேர்ன் பண்ணுவேன், இல்லை வந்து ஒரு டிரைவராக இருக்கேன் டிரைவிங் ஸ்கில்ஸ் தான் லேர்ன் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ், நம்ம டே டு டே லைஃபுக்கு தேவைப்படுற சர்வைவல் ஸ்கில்ஸ், ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரியன்டான ஸ்கில்ஸை நம்ம அவர்கிட்ட வந்து பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ லாக்டவுனில் இருக்கோம், சின்ன சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இது வரைக்கும் சமையல் தெரியாது அப்படின்னா சமையல் லேர்ன் பண்ணலாம், பைக் ஓட்ட தெரியாது அப்படின்னா பைக் லேர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சர்வைவல் ஸ்கில்ஸுக்கும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ஞான யோகா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு டைனமிக்காக இருப்போம். எந்த விஷயமா இருந்தாலும் அவாய்ட் பண்ணாமல் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கெரியரில் திடீர்னு ஒரு டெக்னாலஜி மாறலாம், இல்லை வேறு ஒரு ரோலுக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகலாம். அப்போ வந்து சடனாக உங்களால் அடாப்ட் பண்ணுற கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஞான யோகா எவர் லேர்னிங் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாத்துமே ஈஸியாக இருக்கும். நீங்களும் ஒரு டைனமிக் பர்சனாக மாறிடுவீங்க. ஸோ இது மூலமாக கெரியர் அண்ட் ஃபைனான்ஸ் ஓரியன்ட் இஷ்யூஸை இதை ப்ராப்ளத்தை நம்ம வந்து கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த ஃபோர்த் ஃபைனல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்தி யோகா. ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆகட்டும், ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம நெகட்டிவாக மாறுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி நடக்கக்கூடிய சோசியல் இஷ்யூஸ், அதாவது நம்ம எதிர்பார்க்காத விஷயம், நம்ம கையில் இல்லாத விஷயம்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம பண்ணுறதுக்குலாம் நம்ம தான் காரணம், இல்லை நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன் இவ்வளோ வரல, ஸோ இது ஏதோ ஒரு வகையில் எனக்கு இப்படி நடக்குது இப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்ம கிரெடிட்டை ஒரு அல்மைட்டி, ஒரு கடவுள் இல்லாட்டி ஒரு யூனிவர்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து பழகணும். எப்படின்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வந்து இறந்துடுறாங்க, நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இறந்துடுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இது வந்து யூனிவர்ஸ் பிளான் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு கடவுள் செயல்னு எடுத்துக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. ஸோ இப்படி எடுத்துக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா கிவிங் கிரெடிட்ஸ் டு அல்மைட்டி ஆர் யூனிவர்ஸ். இப்படி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண நம்ம நடக்கிற விஷயங்களை ரொம்ப லைட்டாக எடுத்து பழகிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம நெகட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்காம பாசிட்டிவான விஷயங்களுக்கும் அல்மைட்டிக்கோ
இல்லை வந்து ஒரு யூனிவர்ஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ப்ரொமோட் ஆகிட்டேன் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஒரு கடவுள், நான் எஃபோர்ட் போட்டேன், இருந்தாலும் ரிசல்ட் வந்து கடவுள் செய்யர், இல்லாட்டி ஒரு யூனிவர்ஸோட பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ண திடீர்னு ஒரு நெகட்டிவான விஷயமோ ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமோ நடக்கும்போது நம்ம அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பக்தி யோகா வந்து டே டு லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது மூலமாக ஆல்மோஸ்ட் அந்த 4th பாக்ஸான சோசியல் இஷ்யூஸை ஒரு 50 to 60% வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி காமனாக நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி 4 கேட்டகரிஸை பிரிக்கலாம், எப்படி இந்த 4 யோகாஸ், இந்த 4 யோகாஸை ப்ராக்டிக்கலாக நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கலாம். ஸோ அது மூலமாக எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு ப்ரீஃப் மாதிரி பார்த்தோம். இன்னும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டாக இருக்கும். அது ப்ராக்டிக்கலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.